நாடக சங்க தலைவர் செல்வ கணேசன் எங்க இருந்தாலும், நாடக ஆசிரியர் செல்வமணி எங்க இருந்தாலும் விழா மேடைக்கிறபடி கேட்க. அவருக்கு இப்ப தனபாக அவங்க அப்பா அவர்கள் தனசேகர் அவர்கள் குருதட்சணை வழங்கி பொன்னாடை பற்றி கௌரவிப்படுவார். பொதுமக்களுக்கும் வெளியூர் பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த நாடகத்துக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சிறப்பாக நடத்தும்படி உங்களுக்கு தலைமுறை காட்டிக்கொள்கிறோம். அன்பார்ந்த கலாராசிரியர் பெருமக்களே, இந்த உள்ளூர் பெருமக்களே, வருகையில் உள்ள தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு மாணவன் தனபாலன் நாரதராக வரங்கமேடையிலே அரங்கேற உள்ளார். நீங்கள் எல்லோரும் நல்ல ஆதரவு தரணும். சிரமப்பட்டு ஒரு மதுரைக்கு வந்து 6 மாத காலமாக என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டான். நான் மதுரையில் இருக்கேன். என்னுடைய ஆசிரியர் கலைமாமணி அமரர் இளவணி தங்கவேலு பிள்ளை தான் என்னுடைய குருநாதர். அவர் கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. எங்கள் ஐயா காரைக்குடி தமிழ்ச்செல்வி, வரிச்சூர் பழனியப்பன், இப்படி பெருங்கொண்ட கலைஞர்களை பூரா உருவாக்கியவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பப்புன் பாடுற பாட்டு பூரா எங்கள் ஐயா தங்கவேலு பிள்ளை எழுதின பாட்டு தான். இத்தனை சிறப்பு மிக்கவர் என்னுடைய குருநாதர் தங்கவேலு பிள்ளை ஐயா அவர்கள். அவருடைய மாணவன் தான் நான். எங்கள் ஐயா எனக்கு கொடுத்த பிச்சையை நான் என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் என் பிள்ளைக்கு நல்ல ஆதரவு தரணும். அவன் பெரிய கலைஞராக வரணும். இந்த பிள்ளைகாலி ஆசியால் என் ஆசான் கலைமாமணி எழுவழி தங்கவேல் பிள்ளை அவர்களின் அருளாசியுடன் என்னுடைய மனப்பூர்வமான ஆசையை என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன். அவன் நல்லா இருக்கணும். நாரதர் அரங்கேற்ற போகிறான். எல்லோரும் அவனுக்கு நல்லா தரணும். அந்த ஒத்த பேருக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி இந்த அரங்கேற்றப்படியே அந்த புண்ணியமாக நடத்துகிறாரு. அவங்களும் காலிகை சுகமாக இருக்கணும். இந்த கிராம மக்களும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த பிள்ளை காலியை பண்ண வேண்டி உங்கள்கிட்ட இருந்து பிரியா விடைவு. Vimalani Kavum
வேதத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாயு தோன்றி வாயுவில் அக்னி தோன்றி அக்னியில் பிருதிவி தோன்றி பிருதிவில் அன்னம் தோன்றி அன்னத்தில் ரசம் தோன்றி ரசத்தில் மாமிசம் தோன்றி மாமிசத்தில் மேதை தோன்றி மேதையில் அஸ்தி தோன்றி அஸ்தியில் சுக்லம் தோன்றி சுக்லத்தில் சுரதம் தோன்றி இப்படி சுக்ல துரத்தில் தோன்றிய மானியர்கள் நலமான உலக நலனை கருத்தில் கொண்ட அடியே மூன்றாம் பிறவியாக பிரம்மதேவரின் இடையுதுறையில் தோன்றி மகிழ்ச்சியான கரம் கொண்டு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்க நாரதர் வந்தால் கலகம் வரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இன்று அதிகாலை சூரிய நமஸ்காரம் செய்து கைலாயம் சென்றேன். அங்கே சம்போ சதாசிவம் கோயடாடி குமரவனிதமூர்த்தி மகாதேவன் வாமதேவன் என்ற சிறப்பு பெயர்கள் கொண்ட சச்சா சிவபெருமானை கண்டு வணங்கி அண்ணாவின் ஆசை பெற்று வைகுண்டம் சென்றேன். வைகுண்டத்திலே என் பாட்டன் நாராயணனை தரிசித்து மங்கள ஆசீர்வாதம் பெற்று பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினை படுத்தான். இனியமலுந்தி வேதன் கருப்பன் சதமுகன் என்று சொல்லக்கூடிய என் பிரம்மனை கண்டு துதித்து அண்ணாவின் ஆசை பெற்று மேலோக தீட்டு ஓடோடி இந்த குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். குறிஞ்சி கிழவன் தங்காவளன் குடிகொண்டிருக்கும் இங்கே என் கலகத்தை துவக்கி வெற்றி வாயை சூட வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பால கணபதி, கர்ண கணபதி, சக்தி கணபதி, சுதித்த கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, பாலச்சந்திர கணபதி, ஏகதண்ட கணபதி என்ற செல்வ கணபதி என்ற மகா கணபதியை தொழுது விட்டு பிறகு ஆவதை கவனிப்போம்.
அன்பு மாணவன் தனபால் எங்கள் குடும்பத்தின் சார்பாக என் குருநாதர் கலைமாமணி இளவரி செங்கவேல் ஐயா ஆசியுடன் இந்த பொன்னாளையை போட்டி திருகம்பட்டி உயர்திரை நாட்டாமை அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கிறார்கள். கைதட்டி ஆரவாரம் செயல்பாடு கேட்டுக்கொள்கிறோம். திருகம்பட்டி நாட்டாமை அன்புக்குரிய முத்துக்குமார் அவர்கள் எங்களுடைய சார்பாக இந்த பொன்னாடையை பட்டாடையை பொன்னாடையாக போட்டுகிறார். சிறப்பா நம்முடைய வெகாலிப்பட்டியுடைய அன்பு மக்களே, நம்முடைய மண்ணின் மைந்தன் தனபால் அவர்களுக்கு எங்களுடைய திண்டுக்கல் சார்பாகவும் மல்லிகை திருமண தகவல் சார்பாகவும் இந்த சட்டாடையை பொன்னாடையாக போத்தி கௌரவிக்கிறேன். வெளாலிப்பட்டி மண்ணின் மைந்த தனபால் அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக இந்த பட்டாடையை புவாடையாக போற்றுகிறேன். விராலிப்பட்டி பொதுமக்கள் சார்பாக மாப்பிள்ளை தலைவர்களுக்கு பொன்னாடை பெற்றி குறிப்பிடுகிறது. நாடகத்தென்றல் செல்வமணி சார்பாக மாணவர்களின் சார்பாக அவர்களுக்கு மணல் மாலை பூமலை அணிவிக்கப்படுகிறது. தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. கொஞ்சமாக ஊற்று எடுத்திருந்தாலும் இன்னும் ஊற்று எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஆசையோடு அவருக்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறோம். வாழ்க நாடக கலை, வளர்க நாடக கலைஞர்கள். அருமை தம்பி தனபாலுடைய அரங்கேற்றம் மிகவும் சிறப்பு. வருகின்ற முத்தாலம்மன் திருவிழாவிலே திண்டுக்கல் நாடக நதி சார்பாக நாரதராக அரங்கேற்றபடி எங்களது தாடிக்கும்பு நாடகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தம்பிக்கு தாடிக்கும்பு நாடகத்தின் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கின்றோம். ஹலோ ஹலோ திண்டுக்கல் மாவட்டம் வேடத்தூர் வட்டம் விராலிப்பட்டி கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வந்திருக்க அருமை சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடறிஞர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அருமை ஆசான் எம் செல்வமணி அவர்களுடைய மாணவனும் அருமையப்பா அருமையப்பா மதிப்புக்கு மரியாதை கூடிய சந்திரசேகர் செல்வராணி அவர்கள் முதல் மாநில அருமை சகோதரர் ஜி தனபாலன் இவரை வேடாகிறார். ஆகையால் இவர் இந்த பிள்ளை காளியம்மன் எப்படி அருளாட்சி புரிகிறாரோ இப்படி அருளாட்சி புரிஞ்சு இன்னும் மென்மேல் இவர் கலை வளர்கள் என்று எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடறிஞர் சங்கத்தின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக என் ஆசான் எம் செல்வமணி சார்பாகவும் மற்றும் என்னுடைய ஆசான் டி தவமணி ஆசிரியர்
மற்றும் முத்துவேல் ஆசிரியர் அவர்கள் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை பூவாடைய சூட்டுகிறேன். அருமை தம்பி எஜி தனமான் கலை வளர்க வளர்க என்று மென்மேலும் பெருக என்று கிராம பொதுமக்கள் சார்பாக என் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு ஆசானாக விளங்கக்கூடிய எனது அருமை ஆசிரியர் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் மற்றும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்க எனது அருமை ஆசான் எம் செல்வமணி அவர்களுக்கு எனது சார்பாக என் குடும்ப சார்பாக இந்த பொன்னாடை நமது கிராம சார்பாக அவருக்கு போட்டுகிறேன். அன்பு மாணவர் கண்ணிகளுக்கும் அன்பு பேராண்டியவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன். ஹலோ டிஸ்ட்ரிக்களோ, ஹலோ மாட்சிகளோ, நமது விராலிப்பட்டி மாநகருடைய நார்தன் என்பட திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடுடைய அரசு விடுவெள்ளியாக அவர்களுடைய அன்பு தாத்தா ராமசாமி ஐயா அவர்களுடைய பேரனுக்காக 10 கோடி ரூபாய்கள் அன்பளிக்காக அப்பிச்சு அவர்கள் வழங்குகிறார் என்பதை பணிவோடு இந்த விராலிப்பட்டி மாநகரிலே சிங்காரமாக நடத்துகிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, எனதருமை தாய்மார்களே, இன்னும் சீரும் சிறப்புமோடு நாடகம் அதிக விமர்சையாக நாரதனோட தமிழ்நாட்டிலே விடிவெள்ளியாக ராமசாமி அவர்களுடைய அன்பு பேரன் தனபான் அவர்கள் சிறந்த முறையில் நம்மளுடைய தமிழ்நாட்டு விடிவெள்ளியாக நாரதரை நடிப்பார் என்று காத்துக்கொண்டு இப்ப பேச வாய்ப்பை ராமசாமி அப்பிச்சு அவர்களுடைய பேரனுக்கு நன்கொடை வழங்கி பெருமை சேர்த்துக்கொள்ள என்பதை பெருமோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நாடகம் ஹலோ ஹலோ ஏண்டா அருமை சகோதரர் ஜி தனபாலன் நம்ம விராலிப்பட்டி கிராமத்தில் அரங்கேற்றிருக்காரு. இங்குமல்ல தமிழ்நாடு எங்கும் நம்ம விராலிப்பட்டி கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வந்திருக்காரு. இங்கே நாடகம் பார்க்க வந்திருக்க அனைவரும் மற்ற கிராமங்கள்லாம் சொல்லி நம்ம தனபாலன் அண்ணன் அவர்களுக்கு பெருமைப்படுத்தி நம்ம ஊர் கிராமத்துக்கு பெருமை சேர்க்கணும். ஆகையினால எல்லோரும் ஆதரவு தன்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக தனபால் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மடூர் காளிமுத்து அவர்கள் நாகேஸ்வர வித்வான் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அகரம் முத்தாலம்மன் கோயில் பூசாரி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு அற்புதமான காட்சி அளித்திருக்கிறார் நாரதராக. அவர் தந்தையாகப்பட்டவர் அவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார். உண்மையிலே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எந்த தாய் தகப்பனு பிள்ளைகளை அழகுபடுத்தி பார்க்கறது தான் பெரிய விஷயம். குடும்பத்துல இன்னைக்கு அப்பா பெருமைப்படுத்தி இருக்காரு. அழகான ஒரு இது. ஏன்னா குடும்பத்துல தாய் தகப்பை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுத்தா தான் நல்ல ஒரு குடும்பத்தை கடைபிடிக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல பெருமை, தாய் தகப்பனுக்கு பெருமை. அருமையப்பா சந்திரசேகரும் அம்மா செல்வராணி அம்மாவும் நல்ல ஒரு பிள்ளையை வளர்த்து நல்ல நம்ம ஒரு ஊருக்கு ரொம்ப பெருமை சேர்த்திருக்காரு. பரவாயில்ல. அன்பு அப்பாவுக்கு எனது சார்பாக கலைக்கு சார்பாக நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கு. எனக்கு அன்பளிப்பளித்த பொன்னாடி புத்தின அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி நன்றி. என் சார்பாகவும் என் நாடக கலை சார்பாகவும் நன்றி, வணக்கம். அருமையப்பா பால்கார சேகர் அவர்கள் தம்பி ஜி தலைமானவருக்கு 100 ரூபாய் 100 லட்சம் அளித்திருக்கார். அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அன்பளிப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி நன்றி. செல்வகுணமதியினர்களால் இன்று கழகப்பிரின் கழகம் களை கட்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன் ஆத்தாளை எங்கள் அபிராமி வல்லவியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் புண் இருந்தாளை அங்கு புவியடங்கும் காத்தலை முக்கணியை தொழுவாக்கு ஒரு தீங்கில்லையே என்றும் தேனாட்சி செய்யும் மதுரை மீனாட்சியை பாடி பரவச முடியும் என்றால்
அறியும் சிவனும் ஒன்று அறியாத நோயிலும் அந்நிய என்பார்களே. அதற்கேற்ப அந்த அரியரபுத்திரன் ஐயப்பனை பகவான் சரணம் பகவதி சரணம் என்று பாடவில்லை என்றால் இந்த பிறவியில் பயன் கிடையாது. எனவே பகவதி
என கைதட்டி அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நின்று கொண்டிருக்கும் நிலத்தில் குளிர்ச்சியும் உயர்ந்த விருட்சங்களில் வனப்பை காண காண நதியோரத்தில் நாணம் கொண்டு நாட்டியமாடுவதில் தோன்றுகிறதே ஆகா. கிடாரிப்பட்டியை சேர்ந்த அருமையப்பா மதிப்புக்கு மரியாதைக்குரிய எஸ்கே லாரி சர்வீஸ் நடராஜன் அவர்கள் தம்பி ஜி தனபால் அவருக்கு 101 ரூபாய் 100 லட்சமாக அளித்திருக்கார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தனபாலன் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். ஓடைப்பட்டியை சேர்ந்த அன்பு அப்பா எம்எல்ஏ அவர்கள் பழனிசாமி அப்பா அவர்கள் அருமை தம்பி நாரதாரன் நடிக்கும் ஜி தனபால் அவருக்கு 100 ரூபாய் 100 லட்சம் அளித்திருக்கார். அவர்களுக்கு தனபால் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். சரி சரி ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்னு விட்டு ஒன்று பிரிந்தா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்னு விட்டு ஒன்று பிரிந்தா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
கைதட்டி பெருமை சேர்த்த அனைத்து ஊர்காரர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னை போன்ற தவமுனியவர்கள் இந்த வேள்வி மலையில் தவம் செய்ததால் இந்த மலையோ வேள்வி மலை சாரல் என்று அழைக்கப்பட்டது. இந்த இடத்தில் ஏதாவது சத்தம் கேட்குமா? ஆகா, என்ன அருமையான கானம். இந்த குரலுக்கு சொந்தக்காரி வள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் ஆலோலம் ஆலோலம் ஓம் ஓம் என்று முருகன் பிரமணமனத்திலே உத்தரித்துக் கொண்டிருக்கிறாள். என்ன ஜீவனாக பாடுகிறாள். குடித்தால் உடல்நலத்திற்கு கேடு. அதை யாராவது சொன்னால் கேட்கிறார்களா? குடித்தால் பரவாயில்ல, மதுபாட்டில போய் உடச்சு போடுறது, அது யாராச்சும் காலில் ஊத்த, அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது.
ஒரு இந்த 30 வருஷத்துக்கு போன காலத்துல இந்த மண்ணை தோண்டணும்னா வெறும் தண்ணி தான் வரும். இப்ப இங்க மண்ணை தோண்டணும்னா வெறும் பாட்டில் தான் வரும், கண்ணாடியா வருது. ஆமா, அந்த அளவுக்கு நாகரிகம் மாறி போச்சு. தமிழ்நாட்டுல சரக்கு தான் எல்லாத்துக்கும் பெருகி போச்சு. அதனால யாரும் குடிக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு பாடல். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வேசு வண்டி வச்சிருந்தேன், அஞ்சாரிய பெரு நெஞ்ச வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த கிளையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வேசு வண்டி வச்சிருந்தேன், அஞ்சாரிய பெரு நெஞ்ச வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு நடந்தால் இந்த நிலையாச்சு. குடிடா வேண்டாம் அப்பா, குடும்பம் கட்டு போகுதுமே. குடிடா வேண்டாம் அப்பா, குடும்பம் கட்டு போகுதுமே. அப்படி கொண்டாலும் அது யாரும் கேட்கல, யாரும் கேட்கல, நம்ம அண்ணனும் கேட்கல, எல்லாம் கேட்கல. பிடிச்சா போது டாஸ்மார்க் கடையை தேடி நடையா நடந்து அது எண்ணி பார்க்கிறேன், அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு கொடுத்து புட்டேன். கொண்டாட்டி கொடுத்த விட்டு பட்ட தண்ணி எடுத்து புட்டேன். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு கொடுத்து புட்டேன். கொண்டாட்டி கொலுச விட்டு பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன். எல்லாமும் முடிந்த பின்னே குடலும் தானே வெந்தது. பாவி பையன். சொன்னா கேக்குறாங்களா? என்ன கேக்குறா? தண்ணியை ஊத்தி அடிக்கிறானா? ஊத்தி அடிக்கிறாங்க. ஐயோ, யாரு கேக்குறா? எல்லாமும் முடிந்த பின்னே குடலும் தானே வெந்தது. கை காலு நடுங்குது, தெரு நாயும் கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், அத்தறிய பெரு நெஞ்ச வச்சிருந்தேன். அருமகா நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பம் பேரு வச்சிருந்தேன். போச்சு முடியாது இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு முடியாது இந்த நிலையாச்சு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையெல்லாம் மதிக்கணும். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையெல்லாம் மதிக்கணும். இனிமே யாரும் ஒன்றேதான் பெற்றேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேகு வண்டி வச்சிருந்தேன், அஞ்சாரிய பெரு நெஞ்ச வச்சிருந்தேன். அருமரக்கா நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பம்னு பேரு வச்சிருந்தேன். போச்சு முடியாது இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு சரக்கால் இந்த நிலையாச்சு. மதிப்பு மரியாதைக்குரிய லட்சுமணன் மளிகை ஸ்டோர் அருமை அண்ணா அவர்கள் எங்கள் இசைக்குறை பாராட்டி 300 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பதிப்புள்ளார். அவர் நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம எங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் வந்துருவாங்க 2 பேரும் சேர்ந்து. அருமை அண்ணா அவர்கள் இசைக்குழுவை பாராட்டி 300 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அண்ணா அவர்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். பிராணிப்பட்டியை சேர்ந்த செல்லையாய் மளிகை கடை மாப்பிள்ளை தனபால் அவர்களுக்கு 501 ரூபாய்
வாழ்த்தி அன்பளிப்பு அளித்துக் கொள்கிறார். அன்பளிப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வள்ளியையும் கதவமாக வர்ணித்தால் எப்படி இருக்கும்? ஆகா, அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவை இல்லாம நெஞ்சவாடுது, அவை இல்லாம உள்ளோ ஏங்குது.
அற்புதம் காரியக்கேடு என்பது போல காலத்தையும் நேரத்தையும் மனிதர் செல்வதற்கு முன் யார் இவள், ஏன் இங்கு வந்தாள்? எங்கு நாரதனாக சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி தனபால் அவர்களுக்கு ஐயா செல்வமணி ஐயா அவர்களின் மாணவனான எங்கு வேலனாக நடிக்க இருக்கின்ற செல்வ கணபதியின் இந்த பொன்னாடையை வழங்கியிருக்கிறேன். இந்த விராலிப்பட்டியில் அழகான ஒரு சிறப்பான தனபால் என்ற ஒரு நாரதர் குருவாக காரணமாக இருந்த அவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது கலைக்கல்வியின் சார்பாகவும் எங்களது நாடக ஆசிரியருமான செல்வமணி ஐயா அவர்களின் மாணவனுமான தம்பி தனபால் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். எனக்கு அன்பளிப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் பொன்னாடி பத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எனக்கு இந்த புகழ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு எல்லாமே என் குருநாதர் இருக்கு. என் குருநாதர் இல்லைன்னா நான் இங்க இல்ல. எல்லா புகழும் என் குருநாதர் இருக்கு. கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வாமன அவதாரத்தின் போது மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டான். அதற்கு மகாபலி சக்கரவர்த்தியோ சரி என்று ஒப்புக்கொண்டார். சுக்கிராச்சாரி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மகாபலி சக்கரவர்த்தி சரி என்று ஒப்புக்கொண்டான். என் பாட்டன் நாராயணன் 14 உலகங்களையும் 2 அடியில் அலைந்து விட்டான். இன்னும் 1 அடி எங்கே கேட்க நான் தவறை ஒப்புக்கொண்டு மண்டியிட்டு தன் தலையை காட்ட என் நாராயணன் காலை எடுத்து பலாயனத்திற்கு அழுத்த அதை பார்த்த மகாவிஷ்ணுவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. வலது கண்ணில் மூத்தவள் முதல்வள் அமுதவள்ளி தோன்ற தேவ இந்திரனின் தெய்வ யானை எடுத்து வளர்த்ததால் அவளுக்கு தெய்வானை என்று பெயர் சூட்டி திருப்பரங்குன்றத்தில் வைத்து மனம் முடித்தோம். இடது கண்ணில் தோன்றிய சுந்தரவள்ளியோ சிவமுனிவரின் திருவிழி நோக்கல் என்ற மான்மகளாக பிறந்து வனவேடவர் நம்பிராஜன் கண்டெடுத்து வளர்த்து வருகிறாள். அவர்கள் குலக்காவலின்படி இங்கு அவள் திணைக்காவல் குடிய வந்திருக்கிறாள். வள்ளியை சந்தித்து முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் முடித்து வைக்கிறதால் உக்கரித்தை உயர்த்து பிறகு ஆவதை சவனிப்போம். அதோ அங்கும் இங்கும் ஒரு காவலன் உளவாளி கொண்டிருக்கிறான். அவன் காவலாளியா இல்ல உளவாளியா என்று சந்திப்போம். நாராயணா நாராயணா நாராயணா. கிழக்கு காப்பிலியை சேர்ந்த அரிசி கடைக்காரர் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்பளிப்பு அளித்த நல்ல உலகங்களுக்கு நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கு நன்றி.